வணக்கம். வராகி அன்னை வழிபாடு தேய்பிறை அஷ்டமி அன்று எவ்வாறு எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் சேர்வதற்காக அற்புதமான வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேய்பிறை அஷ்டமி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் வராகி அன்னைக்கு, அல்லது வியாழக்கிழமை காலை கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேலே வராகி அன்னை படத்திற்கு முன்னாடி மஞ்சள் பரப்பிக்கோங்க. ஒரு தட்டில் மஞ்சள் பரப்பிக்கோங்க, அல்லது நீங்கள் ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு 5 ரூபாய் நாணயம் 1 போட்டு பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைத்துட்டு 2 மிளகு எடுத்து அந்த தீபத்துக்குள்ளே போட்டு தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், செல்வம் நிச்சயமாக சேரும். மலர்கள் செவ்வந்தி மலர், மஞ்சள் நிற மலர்கள் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. மஞ்சள் நிற செம்பருத்தி இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது செவ்வரளி மலர் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. நாளை நாள், அதாவது வியாழக்கிழமை அன்று அஷ்டமி தினத்தன்று மலர்களால் அலங்காரம் செய்துட்டு இந்த தீபம், நான் சொல்கின்ற தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்யுங்க. தயிர் சாதம் அல்லது மிளகு சாதம் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் ஓம் அஷ்டவராகி நமக அப்படிங்கிற மந்திரத்தை 8 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் தீரும். அதாவது உங்களுக்கு கிரகங்களால் இருக்கிற பிரச்சனைகள் கூட தீரும். ஏன்னா அந்த நாள் அன்று பைரவர வழிபாடு செய்வதும் வராகி அன்னை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பைரவர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்கேன். அந்த பதிவை நான் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா சனித்தொலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பைரவர் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் தான் வராகி அன்னை வழிபாடு செய்ய செய்ய எதிரி தொல்லைகள் பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். நல்ல ஒரு பண வரவு ஏற்படும், குரு பார்வை நமக்கு கிடைக்கும். 4 தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்று வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையை மென்மேலும் உயர முடியும். பிரச்சனைகள், கடன் அனைத்துமே நமக்கு தீரும். வழிபாடுலாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டிருக்கிற 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது, நீங்கள் எந்த கோயிலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த உண்டியில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டுருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும். இந்த மாதிரி தேய்பிறை அஷ்டமி அன்று தொடர்ந்து வழிபாடு செய்து பாருங்கள். வராகி அன்னை அருளால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும். அதிகமாக கடன் இருந்தாலும் ஒரு 8 மிளகு எடுத்து உங்கள் தலையை சுற்றி வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்றி உங்கள் வீட்டு பக்கத்தில் 4 பக்கம் மூலையும், அதாவது கிழக்கு ஒரு பக்கம், வடக்கு ஒரு பக்கம், தெற்கு மேற்கு எல்லாமே 4 பக்கம் ஒவ்வொரு மூலை இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மூளை பக்கம் வெளியே தூக்கி போட்டுருங்க. 2 மிளகாய் போட்டுருங்க. உங்களுக்கு சீக்கிரமாக தொல்லைகள் நீங்கும், அதாவது கடன் தொல்லைகள் நீங்கும். செய்து பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா தலையை சுற்றிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் நீர் போகுது, அதாவது ஆறு இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4 பக்கம் மூலையில் போட்டு பாருங்கள். எளிமையான பதிவு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாராலே பண்ண முடியும். நிச்சயமாக செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.